நீங்களும் லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னீங்க, என்னால அவங்க சொன்னாங்க தவிர, நான் அத கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முடியும். பட் இதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா வச்சுங்க, இது பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி கதை கட்டிடுவாங்க. இதுக்குள்ள வரல. சில உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. சில பதில்கள் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க பேசிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க. ரிகானா அவங்க வந்து பேசுறதுக்கு, நம்ம கூட வாதம் பண்றதுக்கு, தர்க்கம் பண்றதுக்கு சரியா இருப்பாங்க. இப்போ ஒரு சில கான்ட்ரோவர்சிலாம் ஓடுச்சு. இவங்க போய் சொல்றாங்க. இப்போ இவங்க ம். பேசுறதெல்லாம் பார்க்கறக்கு ஒரு மாரி தான் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த ஆட்கள் இல்ல தகுந்த மாரி பதில் சொல்லியிருக்கணும். இல்ல அதுக்கு தகுந்த மாரி அவங்ககிட்ட இப்போ நீங்க சண்டை போடுறீங்கன்னா, நம்ம 2 பேரும் கம்பு எடுத்துட்டு சண்டை போட போறதில்ல. வாதத்தால அது முறியடிக்கணும். அவ்வளோதான். ம். இப்போ நீங்க பார்த்தவங்க இத பண்ணாங்க, அத பண்ணாங்க. இந்த 3 நிமிஷம் கட் ப க இத பண்றாங்க. எனக்கு மந்திரம் குடுத்தாங்க. நான் அந்த இதுக்குள்ள பண்ணேன். அது அவங்க உங்களுக்கு மந்திரம் சார்ந்தது. குடுக்கல. இல்ல நான் சொல்லி முடிச்சுறேன். இப்போ ஒருத்தர் வந்து நான் போய் கத்துக்கிட்டு வந்து நான் இது பண்றேன். ம். ஆல்ரெடி ஒரு மாந்திரீக தொழில்ல இருக்கவனுக்கு போய் புதுசா ஒண்ணு கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ம். இன்னொன்னு என்னன்னா வந்து, ஒரு மாந்திரீகத்த நம்ம தொழிலா பண்றவன், ஒரு தெய்வத்த சித்தி பண்ணி வச்சிருப்பான். இல்லன்னா ஒரு ஆத்மாவ கண்ட்ரோல் பண்றதுக்கான வித்தை தெரியும். அத என்ன ஆன்மா தானே! நம்ம ஒரு ஆன்மாவ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். இவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட சொன்னது, நான் வந்து செய்வன வைக்க தெரியும். எல்லாரும் செய்வன வச்சுடுறாங்க. மாந்திரிகள்லாம் செய்வன வைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றது, நான் செய்வன வைக்கிறேன்னு நான் சொல்ல கிடையாது.